Hello friends, welcome to Buds to Bloom. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான ஒரு புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி தான் फ्रेंड्स. இன்னைக்கு பார்க்க போறது ரவா சப்பாத்தி. எப்பவும் போல ஒரே மாதிரி கோதுமை மாவுல போடாம ரவைல ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு ஸ்மூத்தா வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு. ரொம்ப புது மெத்தடும் கூட. இது ஒன் டைம் செஞ்சீங்கன்னா நீங்க அடிக்கடி இந்த பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நீங்க இத அடிக்கடி செய்வீங்க. அவ்வளவு ஈஸியான மெத்தட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பெரிய கப்ல, அதாவது இது வந்து 250 கிராம் கப், இதுல 1 கப் ரவா எடுத்திருக்கேன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி லைட்டா கொதிக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரவாவை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்ச உடனே லைட்டா உப்பு போடுங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் எதுக்குன்னா நமக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாம நல்லா ஒட்டாம நல்லா சாஃப்டா வர்றதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்திருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா கொதிக்க. இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவாவை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ ரவாவை சேர்த்துட்டு லைட்டா அப்படியே கிளறி விடுங்க. எடுத்த உடனே போட்டு ரொம்ப கிண்டாதீங்க. லைட்டா கிளறி விடுங்க. கிளறி அந்த கட்டியெல்லாம் சேராம உடைச்சு விடுங்க. உடைச்சு விட்டுட்டு ஃபுல்லா அடுப்பை மீடியம் பண்ணிருங்க. ஃபுல் மீடியம் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கட்டி ஃபார்ம் ஆகாம இருக்கும். இப்போ ரவாவை நம்ம என்ன பண்றோம்னா நல்லா இந்த மாதிரி கீழே மேலே அப்படி சேர்த்து கிளறி விடுவோம். நம்ம 2 கப் தண்ணிக்கு 1 கப் ரவா வந்து போதுமானதா இருக்கும். இந்த ரவாவுக்கும் இந்த தண்ணிக்கும் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து கூடலாம் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ ரவா வந்து நல்லா வெந்து பாத்திரத்துல ஒட்டாத பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. பாத்திரத்துல சுத்தமா ஒட்டல. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பாத்திரத்துல ஒட்டாம இருக்கு. இது மாதிரி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. கையில லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் இது மாதிரி கையில எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசையணும். ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா ஸ்மூத்தா பிசையணும். அதே மாதிரி கீழே இருக்க சர்ஃபேஸ்லயும் லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டா பிசையறதுக்கு வரும். இப்போ ரவா தானே எப்படி வரும் அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். ஒன்னோட ஒன்று சூப்பரா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. அதிகம் எண்ணெய் கிடையாது. மொத்தமே 2 ஸ்பூன் எண்ணெய் தான் உங்களுக்கு வரும். மாவுக்கு ஒரு தடவை ஊத்திக்கிறோம், நம்ம பிசையறதுக்கு ஒரு தடவை ஊத்திக்கிறோம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து லைட்டா தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்க வந்து திரும்ப திரும்ப அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரப்பர் மாதிரி பிசைறதுக்கு வரும். இப்போ மாவு நமக்கு எப்பயும் இருக்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டா பிசையணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, பார்க்கவே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. நான் வந்து நல்லாவே சாஃப்டா பிசைஞ்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து கவனம் செலுத்தி பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ இது கூட நல்லா எண்ணெய்லாம் சேர்த்து இப்போ கையில நமக்கு ஒட்டாம வரணும். அதுதான் முக்கியமானது. கையில ஒட்டாம வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, கையில ஒட்டாம வந்துருச்சு. இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்க எவ்வளோ அளவுக்கு இது மாதிரி சாஃப்டா பிசைறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரவா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து உப்புமாலேருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிகமாக உப்புமா தான் செய்வோம், கிச்சடி செய்வோம். பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். பசங்களாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அந்த ரவாலேருந்து மாவு ரவால பண்ணி வச்சிருந்த இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ ரவாவுக்கு ஒரு 10 பீஸ் வரும். பாருங்க, நான் எடுத்தாச்சு. இதுல ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில லைட்டா கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து உருட்டி வச்சிருக்க இந்த ரவா சப்பாத்தியை எடுத்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தா போதும். அதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். கஷ்டமே இல்லை. இப்போ இதை லைட்டா தேய்ங்க. தேய்க்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ரொம்பவே ஈஸியா இருக்கும் தேய்க்கிறதுக்கு. சைட்ல லைட்டா கிராக் வர மாதிரி இருக்கும். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம வீட்டுக்கு தான் போடுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராக் விழுந்தாலும் ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறதுனால நான் வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, எல்லா சைடும் ஸ்மூத்தா தேய்ச்சிருங்க. இது மாதிரி ஒரு சம்பட மூடி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மூடி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை லைட்டா இப்போ மாவெல்லாம் தட்டிட்டு வேற ஒரு காஞ்ச பிளேட்க்கு வச்சிருவோம். இதே போல நீங்க மிச்சம் எத்தனை இருக்க சப்பாத்தியோ எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எல்லாத்தையுமே இப்போ தேய்ச்சி காட்டிடுறேன். தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி சைடில் வச்சுக்குவோம். இதெல்லாம் தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் கல் வந்து சூடாயிருச்சு. சூடான கல்லில் லைட்டா எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தடவி. கல் நமக்கு நல்லா மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க.
போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி மேலே நெய்யோ எண்ணெயோ ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக. அது மேலே நீங்கள் எண்ணெய்லாம் நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக இப்படி தொட்டு 2 சைடும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அப்படியே சைடில் எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் அதெல்லாம் படுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல பஃப்பாயும் வரும். நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பஃப் ஆகாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே கையாலே திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக பொங்கி வரும். அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா லேயராக கூட உங்களுக்கு வரும். அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். நமக்கு 2 சைடு திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லா சப்பாத்தியும் நம்ம அதே போல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே லைட்டாக எண்ணெய் தொட்டு அந்த மாதிரி தடவி விட்டுருக்கேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுக்கிறதுக்கு வரும். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி லேயராக எடுக்க வருது பாருங்கள். ஒரு நடுவில் கொஞ்சம் பொங்கி இருக்கிறதுலேருந்து நான் லைட்டாக கட் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு லேயராக எடுக்க வரும். கல்லில் இருக்கனால ரொம்ப சூடாக இருக்குது. எல்லா ரவா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பட் ஸ்டோப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.